வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்த வடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருள் ஒன்றும் இல்லைங்க, உளுந்து தான். உளுந்து இதில் நான் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். ஒரு கப்புங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா அலசிக்கிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். ரொம்ப ஊற வச்சுறாங்க, புளிச்சிரும். ஒரு மணி நேரமே போதுமானது. நல்லா ஊறின பிறகு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. மோஸ்ட்லி கிரைண்டர்லேயே அரைங்க, அதுதான் நல்ல பஃப்னு வரும். அதே சமயத்தில் ஒரு வெங்காயத்தை நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம். பெரிய வெங்காயத்தை நல்லா சிறுசாக, எவ்வளோ சிறுசாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சிறுசாக ஒரு கப்பில் வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 மிளகாய் நல்லா சிறுசாக வெட்டி வச்சுக்கோங்க. இஞ்சி சின்ன அளவு கொஞ்சம், அதை துருவி வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. மாவை தண்ணி விடாமல் இந்த பக்கத்தில் கட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டால் எண்ணெய் ரொம்ப குடிச்சிரும். வெட்டி வச்ச வெங்காயத்தை அந்த மாவு கூட போடுங்க. வெங்காயத்துக்கு அப்புறம் மிளகாய், இஞ்சி துருவல். இஞ்சி பார்த்துக்கோங்க, உரப்பு வேண்டான்னு விருப்பப்பட்டால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை மணத்துக்கு. உப்பு தேவையான அளவு. ஒவ்வொருத்தங்களும் உப்பு ஒரு மாதிரி சேர்ப்பீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு இந்த பக்கத்துக்கு வரணும் பார்த்துக்கோங்க. அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி இதேமாரி ஒரு இலையில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு பண்ணுங்கள். 2 விதமாக பண்ணலாம். கைட்டும் பண்ணலாம், இதேமாரி இலையை தடவி வச்சுக்கிட்டும் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இலையில் தடவி வைக்கிறது எப்படிங்கிறதுக்காண்டி ஒன்று செஞ்சு காட்டுறேன். இதேமாரி கைட்டுனா கையில் லைட்டாக தண்ணி ஊற்றினாலும் சரி, எண்ணெயை தடவிக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி செஞ்சு இதே மாதிரி போட்டு எடுக்க வேண்டியதான். ஒரு 5 செகண்ட் இப்படி வேகட்டும். உங்களுக்கு இருக்க தெரியும், இந்த சைடில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வந்த பிறகு மாற்றி போடுங்க. இப்படி பார்த்தீங்களா எவ்வளோ பஃப்னு வந்திருக்கு வடை. பொதுவாகவே பெண் குழந்தைகளுக்கு இந்த கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த உளுந்து ரொம்ப முக்கியமாங்க. அதான் பொண்ணுங்க வயசுக்கு அந்த உளுந்த வடை, உளுந்தங்களிலாம் செஞ்சு கொடுக்காங்க. அதனால் இந்த உளுந்த வடையை நீங்கள் வீட்டிலையே செய்யுங்க, ரொம்ப நல்லது. இதில் எந்த விதமான கலப்படமான பொருட்கள் எதுவுமே சேர்க்கலை. அதனால் ஆரோக்கியமானது. இது ஈவினிங் டிஃபனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கூட சேர்ந்துட்டுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவாக உளுந்த வடைக்கு மிளகும் போடுவாங்க. இப்போ இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிடுறது, எடுத்து வச்சுக்கிறதுனால தான் நான் போடலை. இல்லைன்னா மிளகும் இது கூட சேர்த்துக்கலாம், இந்த மாவு கூட. பார்த்தீங்களா 200 கிராம் உளுந்து போட்டதுக்கு எவ்வளோ வடை வருதுன்னு. அதுவும் ஆரோக்கியமான வீட்டில் செஞ்ச வடை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது எப்படி செய்யணுங்கிற இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் செய்கிறதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுருங்க. எங்கள் வில்லேஜ் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி நான் செய்கிற வீடியோ உங்களை உடனே சேரணும்னா அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை உடனே ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் செய்கிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். நீங்களும் வடையை செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் எப்படி உங்கள் வீட்டில் வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.